டைரக்ஷன் பண்ணது அம்மா இல்லைன்னு பயங்கர ஃபீலிங் மேம். அவங்க இருந்தா கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது. நான் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா நான் வந்து ஒரு ஹீரோயின் ஆனதுனால அந்த சினிமாட்டோகிராஃபிங்கிறது அப்படி உதறி வச்சுட்டு ஒரு படத்துக்கு மேக்கப் போடும்போது மனோபாலா பக்கத்துல இருந்தாரு, கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்தது. அவர் சொன்னார், இதுதான் உன் லைஃப், நீ இப்படிதான் முன்னாடி போகணும். கிளப்புக்கு நீங்க போயிருக்கீங்களா? போயிருக்கேன். பட் அந்த டைம்ல நம்ம டான்ஸ் மூமெண்டே வராது மேம். ஒரே மூமெண்ட் ஆடிட்டு இருப்போம். ரெண்டு மூமெண்ட் ஆடும்போது மைண்ட் வந்து அடுத்த மூமெண்ட் போயிடு. அவங்க எல்லாம் ரொம்ப அழகா ஆடி இருப்பாங்க. ஏன் நம்ம இங்க வந்து ஆட தெரியாது? இது என்னன்னே தெரியல. என்னன்னே தெரியாத போட போறாங்க. அப்புறம் கருவேப்பிலை அவ்வளோ. ஓகே மேம். அது எப்படி அப்படி காம்புன்னா கூட போடுவாங்களா யாராவது? நீங்களே சொல்லி கொடுத்துட்டீங்க. என்னால காம்பு எடுத்து போடுறீ. வெறும் அப்படி வரப்பியா? தண்ணி ஊத்தணுமா? ஓகே மேம். இது நீயே பாரு, அது அரைஞ்சுதா இல்லையான்னு. ஓபன் பண்ணிட்டா? 1 2 3. ஐயோ நல்லா இல்லையா? மீசை ஆடும், கஷண்டி ஆடும். கஷண்டி இல்லையா மீசை ஆனும். கஷண்டினா சொட்ட தலை. ரோஜாவின் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் பரமேஸ்வர லவ் பண்ணினேன். ஆனா உனக்கு இது வரைக்கும் சொல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடினா நிச்சயத்துக்கு நடுவுல ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன். கரெக்ட். பரமேஸ்வர்ங்கிறது ஹஸ்பண்ட். ஆமா ஹஸ்பண்ட். ஆமா. அதனால எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட போறாங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன ஆகணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க? என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க? இதுதான் தானா? இது இந்த தைரியம் எல்லாமே கத்துக்கிட்டது அவங்க கிட்டதான். டைரக்ஷன் பண்ணது அம்மா இல்லைன்னு பயங்கர ஃபீலிங் மேம். அவங்க இருந்தா கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது. மதர் மாதிரி ஒரு வரவே வராது. இப்ப 7 பேர் இருக்கீங்க, பையன் இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கவே இல்ல மேம். எங்களையும் பையனை மாதிரி தான் வளர்த்தாங்க. கார்லாம் தைரியமா ஓட்டிட்டு போவா. அந்த மாதிரி ஒரு லேடி. She lost her mother and father when she was 16-15. இவங்க தான் அவங்க சிஸ்டர்ஸ கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு. உங்க அப்பா அம்மாவும் தான் எல்லாரும். அம்மா நல்ல வசதியா இருந்து டக்குன்னு இதானவங்க. சிஸ்டரையும் பிரதரையும் கையை புடிச்சு கூட்டிட்டு வந்தவங்க தான். அதுல வந்து ஒரு நல்ல மனிதர் எங்க அப்பா. எங்க அப்பா மாதிரி ஒரு நல்ல மனிதர் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க சிஸ்டரையும் கல்யாணம் பண்ண வச்சு பிரதரையும் சரி நல்லா இது பாத்துக்கிட்டு, அது இல்லாம வந்து 7 பொண்ணு வந்து அதுல ஒரு இது வரைக்கும் ஏண்டா உங்களை பெத்தேன், ஒரு பையனை பெத்திருக்கலாமே, இது வரைக்கும் இறந்த வரைக்கும் இந்த டைலாக் எங்க அம்மாட்ட இருந்து வந்தது இல்ல, எங்க அப்பாட்ட இருந்து வந்தது கிடையாது. சோ நீங்க 2 பேரும் என்ன சாக்ரிஃபைசஸ் பண்ணிருக்கீங்க? இப்ப நான் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா நான் வந்து ஒரு ஹீரோயின் ஆனதுனால அந்த சினிமாட்டோகிராஃபிங்கிறது அப்படி உதறி வச்சுட்டு ஒரு படத்துக்கு மேக்கப் போடும்போது மனோபாலா பக்கத்துல இருந்தாரு, கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்தது. அவர் சொன்னார், இதுதான் உன் லைஃப், நீ இப்படிதான் முன்னாடி போகணுன்றப்போ நம்ம சில சாக்ரிஃபைசஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஆசைகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் வரணும். அந்த மாதிரி நீங்க என்ன சாக்ரிஃபைசஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? சாக்ரிஃபைஸ் வந்து என்னன்னா டான்ஸுக்காக எங்கள் குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணேன். ஐ மீன் நானும் பிருந்தா எல்லாத்துலயுமே லேட் தான். மேரேஜ் பண்ணது லேட்டு, குழந்தை பெத்துக்கிட்டதும் லேட். அதுதான் சாக்ரிஃபைஸ். எனக்கு அம்மா வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. நான் சின்ன வயசுல எவ்வளவு நானும் அம்மா ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி. நைட் படுக்கும்போது சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாரு, அப்பா 50 ரூபாய் சம்பாதிச்சா 25 ரூபாய் தானம் பண்ணுவாரு. 25 ரூபாய் அவ்வளவு தான தலைவர் அவரு. சும்மா இது மைண்ட்ல எங்களுக்கு சின்ன வயசுல ஏறி இருக்கும்போது சோ நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம். எங்க அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டி கார்ல ஏறி எங்க அம்மா அப்படியே சைட்ல அப்படியே உட்காந்து பாக்குறதுக்கு பாத்தீங்க. அதுல இருக்கிற பாலக்காடுல தான் வீடு இருக்கு. அம்மா லாஸ்ட் எவ்ரிதிங். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலி கிட்ட நான் பெந்தாவா போறேன், பொண்ணு சம்பாதிச்சிருக்கான்னு அதே கார்ல போயிட்டு அந்த வீட்டு உள்ள கூப்பிடுறாங்க. வண்டி ஓட்டிட்டே வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. வண்டி ஓட்டிட்டே இருப்பா. அம்மா இறங்குதான்னு. இறங்கல மாட்டேன். அவங்கள வர சொல்லு, நீ ஓட்டுறல்ல, நான் முன்னாடி உட்காந்துருக்கேன், அவங்கள வர சொல்லு. அந்த மாதிரி அப்பதான் புரிஞ்சு வாட் ஆல் ஷி ஃபேஸ்ட். பாவம் சின்ன வயசுல எப்படி ஃபேஸ் பண்ணிருந்தாங்க. அவங்க யாருமே ஹெல்ப் பண்ணாதவங்க முன்னாடி நான் போய் நிக்கணும். அந்த மாதிரி ஒரு 2 பீப்பிளோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஒன்னு உங்க அம்மாவோடது, இன்னொன்னு ரகுண்ணாவோடது. 2 பேரும் நீங்க எப்படி ஒரே இதுல உட்காந்து இந்த உயரத்துக்கு வந்தது. அவருக்கு உடம்பு சரியாத டைம்ல நான் தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அப்போ என்ன நினைச்சாரு தெரியல, லாஸ்ட்ல டக்குன்னு எனக்கு கூப்பிட்டு கைப்பிடிச்சு அழுதாரு. எதுக்கு அழுதாரு இது வரைக்கும் எனக்கு தெரியல. சாரி கலா அப்படின்னு ஒரு சாரி ஒண்ணு சொன்னாரு. மறக்கவே மாட்டேன் நானு. சோ ஷோல இருந்தா கூட அந்த மேக்கப்போடே போய் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துப்பேன் நானு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட் டெஸ்ட். பாதி டாக்டர் மாதிரி தான் நானு. பிளட் டெஸ்ட் வந்தா ஃபுல்லா நானே பாப்பேன். இது கம்மியா இருக்கு, அது கம்மியா இருக்கு. ஏதாவதுனா ஃபர்ஸ்ட் ஒரு ஜி பூம்பானா கலை வந்து நிப்பா.
வேற ஏதாவது ஒரு ஹிட் பாட்டை கேட்கும்போது ஆஹா இது நம்ம பண்ணிருக்கணுமே அப்படின்னு ஏதாவது தோணி நிறைய மேம் சஞ்சய் லீலா பன்சாலி சாங்ஸ்லாம் ஆ. பார்க்கும்போது வாட் சரோஜ் கான் ஜி எல்லாம் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொரியோகிராஃப் பண்ணா பட் ஐயோ இட்ஸ் சச் பியூட்டிஃபுல்லி ஷார்ட் நம்மள அந்த பாட்டா இருந்திருக்கலாமேன்னு ஒண்ணு தோணிரும். எனக்கு சரோஜ்கான் மேமோட சாங் எல்லாமே ஐயோ எனக்கு இந்த கொரியோகிராஃபி கிடைச்சிருக்கலாமே இல்லைன்னா அவருக்கு கிட்ட நான் ஒரு அசிஸ்டண்டா கூட ஒர்க் பண்ணிருக்கலாமே அந்த மாதிரி நிறைய நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்க 2 பேரும் டான்ஸ் ஆடி ரீல்ஸ்ல எல்லாம் போடுவீங்களா? இல்ல மேம் இல்ல நான் ஒரே ஒரு சாங் தான் ஜெயந்தி கிளாஸ்ல போய் ஆடினேன். இந்த மால் தம் தம் நான் பண்ண கொரியோகிராஃப் பண்ண சாங் தான். அது கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ரீல்ஸ்க்கு ஆடினது. டிஸ்கோதேக்லாம் போய் டான்ஸ் ஆடி இருக்கீங்களா நீங்க 2 பேரும்? அப்பெல்லாம் ஆடிருக்கேன் கிளப்புக்குலாம் இல்ல, கிளப்புக்குலாம் நான் போனது கிடையாது. நான் போயிருக்கேன் மேம் நிறைய கிளப்புக்கு நீங்க போயிருக்கீங்களா? போயிருக்கேன். பட் அந்த டைம்ல நம்ம டான்ஸ் மூவ்மெண்டே வராது மேம். ஒரே வராதுல்ல? மூவ்மெண்ட் ஆடிட்டு இருப்போம். நம்ம கோரியோகிராஃபர்ஸ்ல அது டிங்கு 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 2 டிங்கு. மூவ்மெண்ட் ஆடும்போது மைண்ட் வந்து அடுத்த மூவ்மெண்ட் போயிடும், அடுத்த மூவ்மெண்ட் போயிடும். அவங்க எல்லாம் ரொம்ப அழகா ஆடி இருப்பாங்க. ஏன் நம்ம இங்க வந்து ஆட தெரியாத இருக்குமே. சோ இந்த டான்ஸ் இத தவிர உங்களோட பேஷன் என்ன? உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன? எனக்கு சமையல் சமையல். சூப்பரா சமைப்பேன் புக்ஸ் படிப்பேன். மேம். நானும் சூப்பரா சமைப்பேன். இல்ல ஆனா இல்ல நீங்க சாப்பிடவே நம்பவே நம்பாதீங்க. சமையலே வராது மேம். என்ன இல்ல, எக்ஸ்ட்ராடினரி அவ்வளவு சமையல் தெரியுமா? extraordinary, I know, I heard. தாமல்ல ஒண்ணுமே இல்ல. ஆமாமா ஒருத்தர் ஒண்ணுமே இல்ல. ஆமாமா. உங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஷெஃப் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமா. அவரோட குக்கிங் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா? அதுல உங்க வீட்ல பண்ற ஒரு ஐட்டம் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமாமே. அது என்ன ஐட்டம்? இட்லி. அந்த இட்லியே வந்துன்னா சின்ன வயசுல கியூட்டா சப்பியா அப்படி உட்காந்துருப்பா. இந்த கேப்பே இருக்காது. சோ அப்படி. அது வந்து என்ன பாக்குறதுக்கு இட்லி மாதிரி உட்காந்துருக்கேன்னு ஆரம்பிச்சு அதுல இருந்து இட்லி நீங்க இட்லி நல்லா சொல்லுங்க. சாப்பிடுவேன் போல. நல்லா நல்லா சாப்பிடுவா. சாப்பிடுவீங்களா? இட்லி நல்லா சாப்பிடுவீங்களா? நல்லா சாப்பிடுவேன். இட்லி. அதெல்லாம் இட்லி ஒத்துக்க சாப்பிட்டு வேண்டிய இட்லி மாதிரி தான் இருப்பீங்க சின்ன ஆ, வயசுல. அதனால இட்லின்னு கூப்பிட ஆரம்பிச்சோம். ஓகே. குண்டு இட்லி குண்டு தான் ஆக்சுவலி பேர் வந்து குண்டுன்னு? குண்டு. குண்டு சொல்லிட்டு இட்லி மாதிரி இருக்கேன்னு அது இட்லி. எங்க ஜெயந்தி இருக்கா பாருங்க, அது சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பான். இட்லி இட்லி ஆமா இட்லி. நான் ஒரு இட்லி சாப்பிட்டேன். இட்லி என்ன சாப்பிடு இவ்ளோ இட்லி சாப்பிடுற? ஏன் இவ்ளோ பண்ற? அப்படின்னு. சோ உங்க வீட்ல எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து பேர் தான் வச்சாங்க. நாங்க உங்களுக்கு வந்து அந்த பட்டமே கொடுத்துற போறோம். இட்லி குவீன் அப்படின்னு இன்னைக்கு உங்களுக்கு பட்டம் கொடுக்க போறோம். Thank you for being so sportive. பட் இந்த இட்லிக்கு இந்த சட்னி குவீன் வந்து குவாலிஃபை ஆறாங்களான்றத பாத்துடலாம். ஓகே என்னையே பாக்குற அவங்க ஃபர்ஸ்ட் சட்னி பண்றாளா பார்க்கலாம். எனக்கு தெரியாதே. இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் கொரியோகிராஃபர். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஒரு சட்னி பண்ணணும். உள்ள போகணுமா நினைக்கிறீங்க? இப்பதான் சொல்லி கொடுத்தாங்க பொட்டுக்கடலை. அடுத்தது இது என்னன்னே தெரியலையே. என்னன்னே தெரியாத போட போறாங்க. அப்புறம் கருவேப்பிலை. அவ்வளோ. ஓகே ஓகே அப்புறம் ஓகே ஓகே. சரி போடல. ஆ. அப்புறம் வேற என்ன போடுவீங்க? உய். தேங்காய்ல. தேங்காய். ஓகே தேங்காய் போட்டீங்க. அப்புறம் வேற என்ன போட போறீங்க? கடுகு போடணுமா? வெந்தயம் போடணுமா? ஓகே மேம். அது எப்படி அப்படி காம்புல கூட போடுவாங்களா யாராவது? நீங்களே சொல்லி கொடுத்துட்டீங்க. என்னால தாங்க முடியல. என்னால தாங்க காம்பு எடுத்து போடுறி. சட்னில புளிய போட்ட ஒரே ஆளு இவதான். ஐயோ. போடுங்க போடுங்க. பூண்டு. போடுமா? உரிக்கணுமே. இது சுகர். ஓகே. சுகர். உப்புக்கு பதிலா சுகர் போட போறாங்க. சரி இப்போ இத ஆன் பண்ணலாமா? இது எப்படி இருக்குன்னு? ஃபர்ஸ்ட் அவ எப்படி ஆன் பண்றான்னு பாருங்க. ஆமா. அதுல ஏதாவது விடணுமா? பாவி நீமா. அவள சொல்லி கொடுத்துட்டேன். பாதி சொல்லி கொடுத்து வெறுமே அப்படி வரப்பியா? ஆ. ஆ? தண்ணி ஊத்தணுமா? ஐயோ இத எடுத்து ஊத்துட்டா? என்னையே பழி வாங்குறாவ என்ன. என்னாச்சு? போதும். மூடட்டா? நல்லா மூடு. நல்லா மூடிக்கோ. கைய பிடிச்சுக்கோ. எகிரிடும் முகத்துல. புடிச்சுக்கோ. புடிச்சிட்டு புடிச்சிட்டு ஆன் பண்ணு. திடீர்னு மியூசிக் வந்து. ஓகே மேம். இரு நீயே பாரு அது அரைஞ்சுதா இல்லையான்னு. ஓபன் பண்ணிட்டா? ஆஃப் பண்ணி open பண்ணு. ஐயோ நீ பாருங்க. ஆஃப் பண்ணி அரைஞ்சிருக்கான்னு பாரு. அரையில. கருவேப்பிலை போட்டிருக்கா. ஓகே சரி. மேம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் சட்னி பண்ணி இருக்கேன். சாப்பிட்டு பாருங்க. 2 பேரும் ஒரே சமயத்துல டேஸ்ட் பண்ணலாம். இது இல்லையே. இது 1 2 3. ஐயோ.
நல்லா இல்லையா? இது ஒரு புதுமையான சட்னி. இதுக்கு சட்னின்னு பேர் நீ வச்சிடலாமா? பாதி நான் பாதி சட்னி. ஓ, நீ பாதி நான் பாதி. சரி. யாரும் சொல்லக்கூடாது இனிமேல எனக்கு குக்கிங் தெரியாதுன்னு. சரி, ஓகே. ஐ நோ குக்கிங். யூ நோ குக்கிங், பட் இந்த சாஷே உங்களுக்கு போட்டதுக்கு முன்னாடி, அதாவது சட்னி சட்னி குயின்க்கு வந்து சாஷே போடுறதுக்கு முன்னாடி உங்களோட மதர் டங் மலையாளமா இருக்கிறதுனால எனக்கு விஷக்குந்தும். எனக்கு பசிக்குது. கப்பலண்டி கிட்டுவோ. எனக்கு கிட்டோன்னு கிடைக்குமா கப்பை, அந்த சாப்பிடுற கப்பை? கப்பலண்டி கிட்டுவோ. நீ சொல்றது புரியவே மாட்டேங்குது. கப்பலண்டி நான் ஆக்ஷன்ல காட்டுங்க. கப்பலண்டி என்னது? அது என்னது? அது என்னது? அது பாக்கு. வேர்க்கடலை. 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 வேர்க்கடலை கிடைக்கும். ஓகே. சரி. ஒரு ஆணை காணும்போ എനിക്ക് ഇഷ്ടമായത് ஒரு ஆம்பளைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இஷ்டமாச்சு. ഭംഗിയായിട്ടുണ്ട്. മീസയാണോ കഷണ്ടിയാണോ? കഷണ്ടി ഇല്ല. കഷണ്ടി ഇല്ല, മീശയാണ്. കഷണ്ടിന്റെ ചൊട്ടത്തല. മീസയാണോ കഷണ്ടിയാണോ? മീശ. You become the chutney queen. Yes. Congratulations. Annanda annanda bangakara innanda innanda namma Chutney queen. Idli queen. Without cooking. லைஃப்ல நாம நினைக்கிற எல்லாமே நடக்கிறது இல்ல. நம்ம விஷஸ் எல்லாம் வந்து ட்ரூ ஆகிறதே இல்ல. ஆனா இன்னைக்கு உங்க 2 பேரோட விஷஸும் இங்க ட்ரூ ஆயிருக்கு. யாரு ஃபர்ஸ்ட் திறக்கறாங்க அப்படிங்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு காம்படிஷன் வச்சிருக்கோம். ஓ, சோ இந்த எல்இடி வால்ல வந்து சம் இமேஜஸ் வரும். அந்த இமேஜ் பார்த்த உடனே அது சம்பந்தப்பட்ட சாங் என்னன்னு சொல்லணும். சரி. யாரு சாங் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வரலாம். ஓகே. சோ யாரு சீக்கிரம் வரீங்கன்னு பாத்துடலாம். பிருந்தா தான் first பார்க்கலாமா? பிருந்தா தானா? ஓகே. ஆட்டோக்காரா பாத்தீங்களா? நல்லா ஒரு ஸ்டெப் வைங்க. ஓகே, அடுத்தது அலைய அலைப்ப அலை பாயுதே கண்ணா. நான்தான். பிருந்தா தான் first. மனம் அலை பாயுதே. வந்துட்டாங்க. அடுத்தது பஸ். ஊர். ஐயோ, பஸ். ஊர்வஷி 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 பஸ்ல எடுத்தாங்க. Super. Beautiful. So ஒரு One ஒரு step. step வந்துட்டீங்க. ராஜா ராணியின் பக்கம். கலாதான் ஃபர்ஸ்ட் Okay. அவங்க ராஜா சொல்லிட்டாங்க. ஆ. அதனால கலாதான். சரட்டு வண்டியில தரரரரர தரரரரரரரர. ஓகே, வெரி Okay, குட், வெரி வரலாம். குட். Correct. எங்க ஹஸ்பண்ட் பாட்டு வேற பாடிட்டீங்க. அதனால. Okay. கவிதை தெரியுமா என் கருத நீதானடி. வெரி குட். ஓகே, வரலாம். வாங்க. Okay. கண்மணி அன்போடு காதல் காதல் நான் நான் பாடின எழுதும் பாட்டு. கடிதமே. நீங்க பண்ண Correct, பாட்டு. correct, correct. ரோஜாவின் சி, பூவ 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 பூவே பூவ 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 பூவே. அது அனிதா. Okay. வா வா வா. ரோஸ் ரோஸ்னு ஏதோ ஒரு பாட்டு. ரோஜாவின் பார்வை பாட்டு. சூர்யா பாட்டு. இதே இளைய நிலா சூப்பர். பொழிகிறதே. கலமாஸ்டர், சூப்பர். இதயம் வரை நனைகிறதே. உலா போவும் மேகம் கலா காணுமே விழா காணுமே ஆடவே. ஐயோ, உன் பாட்டு உன்னை பாட்டு. கொஞ்சம் மாத்து. உன் பாட்டு, உன் பாட்டு நான் சொல்லிடுறேன். தரர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 
இளைய இல்ல ஆடவா என் பாடலை மேம் நீங்க ஒரு ஸ்டெப் பாடவா நீ வந்துருமா பாடலை. இதுல ஃபைனல் கொஸ்டின் யாரு முன்னாடி வர்றவங்களோ 2 பேரும் ஈக்குவலா இருக்கீங்க அவங்க தான் முன்னாடி போவீங்க வெள்ளி சலங்கைகள் கொஞ்சம் அது வந்து ஹோஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அதனால வந்து கலா மாஸ்டர் முன்னாடி வருவாங்க. பிருந்தா உங்களுக்கு என்ன எழுதிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க இங்க வாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் பரமேஸ்வர பரமேஸ்வர love love பண்ணினேன். ஆனா உனக்கு இது வரைக்கும் சொல்ல அடி பாவி. கல்யாணத்துக்கு முன்னாடினா நிச்சயத்துக்கு நடுவுல ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன். கரெக்ட். இது நான் கொஞ்சம் ஷாக் ஆன நியூஸ் தான். பரமேஸ்வர்ங்கிறது ஹஸ்பண்ட். ஆமா. ஹஸ்பண்ட் ஆமா அதனால எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு போறாங்க. நீங்க என்ன அவங்களுக்கு சொல்லணும் ஆசைப்பட்டீங்க? திருட்டு பொண்ணு. திருட்டு பொண்ணே தினமும் நான் உன்னை நினைத்து பெருமைப்படுவேன் ஆனா நேர்ல அதை காட்டிக்க காட்டிக்க மாட்டேன். மாட்டேன். அதுக்கு அழுதுருவா பாருங்க. அதுக்குள்ள இது வரைக்கும் சொன்னதே கிடையாது.
நீ இப்படி வளர்ந்திருக்க அதுன்னு சொல்லாத இருக்கும்போது தான் நம்ம வளருவோம். சொல்லாத இருக்கிறத பெட்டர். நைஸ். இட்ஸ் ரியலி டச்சிங். உலகத்துல யார்கிட்ட இருந்தோ நமக்கு பாராட்டு கிடைச்சாலும் நம்ம வீட்ல நம்ம கூட சேர்ந்து வளர்ந்தவங்க கிட்ட இருந்து அந்த ஆமா பாராட்டு ஆமா கிடைக்கும்போது ஆமா ஆமா. சொல்லவே முடியாது. அது எனக்கு சந்தோஷம். அந்த அஃபெக்ஷன் காமிக்க தெரியாது, மனசுலதான் வைக்கணும் தவிர இவ காமிப்பா எனக்கு காமிக்க தெரியாது. பட் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, என்ன இது ஒண்ணுமே சொல்ல மாட்டுதே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நிறைய அஃபெக்ஷன் இருக்கு, பட் இது பண்ண தெரியாது. இந்த Thank ஷோ you. மூலமா உங்க ரெண்டு கண்டிப்பா. பேரும் மனசுல இவ்வளவு நாள் ஆமா ஆமா. மறைச்சு வச்சிருந்தத இங்க வந்து தெளிவு பண்ணிட்டீங்க. நைஸ் நைஸ். வெரி How டச்சிங். lovely.